بسم الله الرحمن الرحيم. ஃபிக்ஹுக்கு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது, அதனால ஹதீஸுக்கு டைம் ஒதுக்க வேண்டியது இருக்குது. குர்ஆனுக்கு அவ்வளவு ஒதுக்க முடியல. 4 வருஷம் சொல்லுங்க நியாயம். 10 வருஷத்துல ஒரு தடவையா சொல்லிக் கொடுக்க முடியுமா இல்லையா? சொல்லி தரல. சரி 30 ஜுஸுவத்தான் சொல்லி தரல, ஒரு 15 சொல்லப்படல, ஒரு 10 சொல்லித்தரப்படல, ஒரு 5 சொல்லித்தரப்படல, ஒரு 2 சொல்லித்தரப்படல, ஒரு 1 சொன்னார்களா? 3/4 ஜுஸு மொத்தமே பொருளோடு எங்களுக்கு சொல்லித்தரப்பட கடைசி வருஷம் 7வது வருஷம். அப்பதான் பைலாவி தப்சீர் பைலாவி பாடம் நடத்துறாங்க. வெறும் 30 பாகத்திலே ஒரு பாகத்தை கூட முழுமையாக முடிக்காமல் 3/4 பாகத்தோடு வருஷத்தை முடிச்சு பட்டம் கொடுத்து அனுப்புறாங்க. மார்க்கம் சொல்லி தரப்படல. அதனாலதான் இந்த ஆளுங்கள் அங்க என்னத்தை படிச்சாங்களோ அதை வெளியில அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி, சத்தம் ஓதி சம்பாதிக்கலாம், மௌலிது ஓதி சம்பாதிக்கலாம், பாத்தியா ஓதி சம்பாதிக்கலாம், சலாத்துனாரே ஓதி சம்பாதிக்கலாம். அப்படித்தான் நாங்க வளர்க்கப்பட்டோம். அப்பப்ப திடீர்னு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் ஆஃபர் வந்துடும். ஆஃபர்ன உடனே ஏதோ மதரசாவில காரு வேனு வச்சு அவங்க அப்படி நினைச்சிடாதீங்க. சலாத்துனாரே மௌலிதுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆஃபர், எங்க பாஷையில மதரசா மாணவர் பாஷையில ஆஃபர் வந்திருக்கிறா. யாரு விட்டு ஆஃபர்? வீட்டு சார் விட்டு ஆஃபரா? 250 ரூபா தருவார். அதற்கு வந்து வாசிப்பார் சிட்டை எடுத்து, இன்னைக்கு நைட்டு இங்க வந்து சலாத்து நிறைய இருக்குது, போக வேண்டிய ஆளுக்கு 11 பேர் லிஸ்ட். சலாத்து நிறைய 11 பேர், 4444 வரை ஓதுணும்ல, 11 பேர் லிஸ்ட் வாசிப்பாரு. பெருங்குன்னு பணக்காரன் கூட தலையை காட்டுறது, அஜர்த்து நம்மள போடுவாரா நம்மள போடுவா அப்படி சிரிக்கிறாரு. நேற்று வேணா அங்க போயிட்டு வந்தார், என்ன திரும்ப அப்படின்னு அடுத்த ஆள் போடுவாரு. மௌலிதுக்கு காசு கிடைக்கு, பாத்தியாவுக்கு காசு கிடைக்கு, கத்தம் ஓதும், அதுக்கு மட்டும் எவனுமே முன்னேற மாட்டான். மார்சாவில் சலாத்து நாரியான தலையை காட்டுவோம். மௌலிதுன்னா நம்மள போட்டாரு அஜர்த்துன்னு ஓடி வருவோம். கத்தம்னு சொல்லிட்டா தொழிலுக்கு பிறகு சீட்டு எடுத்தாருன்னா வரந்திரியாமா அப்படியே தக்கீர் கட்டிட்டு ரொம்ப அப்படியே பயபக்தியா மூழ்கிறது. தப்பி தவை கூட நம்மளை போட்டக்கூடாதாங்க. மௌலிது ஓதுனா வர்ற காசு ஓதுனவனுக்கு, சலாத்து நாரியா ஓத போனா வர்ற காசு ஓதுனவனுக்கு, கத்தம் ஓதுனா மட்டும் வர்ற காசு அது கம்பெனிக்கு. அதனால ஒரு பேரு கத்தத்துக்கு வரவே மாட்டான். வரதட்சணையில கமிஷன் கேட்கறாங்க ஊர்ல, வரதட்சணை வாங்கிட்டு வெளிப்படையா தெரிஞ்சுச்சுன்னா அதுல 10 லட்சமா அதுல ஒரு கமிஷன்களுக்கு ஒதுக்கீடு. அது மாதிரி சத்தம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு உடனே சத்தத்துக்கு மாணவர்கள் எவனும் முன்னாடி வர மாட்டான். இப்படி பயிற்சிக்கப்பட்டவனுடைய விளைவு இதுதான். மார்க்கம் சொல்லித்தரப்படல, குர்ஆன் சொல்லப்படல, நபிவழி சொல்லப்படல. அதற்காக வெளியிலே வந்து அவர்கள் படித்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக, இந்த பணத்திற்காக, இந்த புகழுக்காக, இந்த மரியாதைக்காக இது எல்லாம் வேணும்னா நபிவழி மட்டும் போதாதுப்பா, இமாமு வேணும், அவர் சொல்றது கேளு, சஹாபி வேணும், இவர் சொல்றது கேளு, அபூ ஹனீஃபா வேணும், அவர் சொல்றது கேளு, மதுஹப் வேணும், இவர் சொல்றது கேளு, அந்த பெரியார் சொல்றது கேளு, இந்த மகான் சொல்றது கேளு, அந்த அதற்கு சொல்றது கேளு, நான் சொல்றதையும் கேளு. நபி வழியில நின்னா முடியாது. அதனால இறக்கி கொண்டு வந்து தான் சொல்வதையும் இந்த சமுதாயத்தை கேட்க வைக்க வேண்டும் என்ற சுயநலத்திற்காக வேண்டி நபி வழியிலிருந்து சஹாபி, சஹாபியிலிருந்து இமாம்கள், இமாம்களிலிருந்து மதுஹபுகள், மதுஹபுகளிலிருந்து மகான்கள், மகான்களிலிருந்து பெரியார்கள், பெரியார்களிலிருந்து அதர்த்துமார்கள், நாம் என்று சொல்லுகிற அளவிற்கு இறக்கி கொண்டு வருவதற்கான திட்டம் தான் இந்த மதுஹபை நியாயப்படுத்துகிறவர்கள் செய்யக்கூடிய காரியம். இப்படி நம்ம சொன்னா உடனே ஆதாரம், அடுத்த வாரம் வந்து ஆதாரம் சொல்லட்டும், வருகிறாங்க, கூட்டம் போட வர்றாங்க, சொல்லுங்க, சொல்லி வச்சுட்டு போன எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. சரியாக இருந்தால் ஏற்று நடக்க தயார், தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள நீங்கள் தயாரா? நாங்க பின்பற்றணும், மற்றவங்களை பின்பற்ற சொல்றது ஏதோ சும்மா சொல்றீங்க, அதுக்கு ஹதீஸ்லே ஆதாரம் இருக்குங்க, ரசூலுல்லாஹே சொல்லி இருக்கிறாங்க. என்னங்க சொன்னாங்க? இக்ததௌ பில்லதைன் மின் பாதி அபூபக்ரின் வ உமரின். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்க அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்ற நீங்க சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் அடுத்து அபூபக்கரையும் உமரையும் பின்பற்ற சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க.
அதனால தான் நாங்க பின்பற்ற சொல்றோம், மதுஹபை சொல்றோம் என்று மதுஹபுக்கு ஹதீஸ் ஆதாரம் கொண்டு வருகிறார். ஹதீஸ் இருக்குது. அபூபக்கரையும் உமரையும் நபிகள் நாயகம் பின்பற்ற சொன்னார்கள். அதற்கு ஹதீஸில் நபிமொழி இருக்கிறது, மறுக்கல. நான் கேட்கிறேன், மதுஹப் தானே நீங்க நியாயப்படுத்த வர்றீங்க. ஷாஃபி ஓகே, ஹனஃபி ஓகேனா ஷாஃபியை பின்பற்றுங்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வா. அதுக்கு என்னன்னு பதில சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? இதோ நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், இஸ்ததவு பில்லதீன மின் பாதி ஷாஃபி நுஅமான் இப்னு சாபித், அபூ ஹனீஃபா, ஷாஃபி, அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், அப்படி ஒரு ஹதீஸை காட்டிவிட்டு மதுஹப் ஓகேன்னு சொல்லுங்க. நீங்க அபூபக்கர் மதுஹபா வச்சிருக்கிறீங்க, நீங்க உமர் மதுஹபா வச்சிருக்கிறீங்க, ஹனஃபி மதுஹபா வச்சிருக்கிறீங்க, ஷாஃபி மதுஹபா வச்சிருக்கிறீங்க. ஷாஃபி மதுஹப் ஹனஃபி மதுஹப் வச்சுக்கிட்டு அபூபக்கர் உமரை பின்பற்ற சொல்லி மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு என்ன முடிச்சு, அமாவாசைக்கு அத்தில்காருக்கு என்ன சம்பந்தம் போடுறது? சம்பந்தம் இல்லாததை சம்பந்தப்படுத்த கூடாது. சரி, ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அபூபக்கர் உமரை பின்பற்ற அது மட்டும் ஓகேவா? பின்பற்றா மார்க்கத்தில் அவங்க சொல்றதை எல்லாம் பின்பற்ற அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லல. அபூபக்கரை உமரையும் பின்பற்றினா அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்துருந்தா அவங்களுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி தலைவராக வருவார், அவர்களுக்கு பிறகு உமர் ஆட்சி தலைவராக வருவார். அவருடைய ஆட்சிக்கு, அவருடைய அதிகாரத்திற்கு, அவருடைய அந்த நிர்வாகத்திற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன போதுன மார்க்கத்தில் அவரே சிலர் சொல்லுவாரு, அவரே சில சட்டங்களை தீர்மானிப்பாரு, அதையே நீங்க பின்பற்றி போகணும்ன்ற கருத்துல நபிகள் நாயகம் இந்த செய்தியை சொல்லல. அதனால தான் ஆட்சிக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவுதான் உலகத்துல உலக நாடுகளில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களும் அந்த அபூபக்கருடைய ஆட்சி இந்த தேசத்தில் மலர வேண்டும், அந்த உமருடைய ஆட்சி இந்த தேசத்திலே மலர வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்டு தேச தலைவர்களும் கனவு காண்கின்ற அளவிற்கு அவர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக அமைந்திருந்ததற்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த போதனை கட்டுப்படி நிர்வாகத்துக்கு நாங்க டோட்டலா சமுதாயம் கட்டுப்பட்டுச்சு. கொஸ்டினுக்கு வேற இல்ல, எழுத்து நிர்வாகத்தில் கேள்வி இல்ல, நிர்வாகம் மார்க்கம்னா கேள்வி. நிர்வாக யுத்தத்துக்கு கூப்பிடியா வந்தா உடனே வர்றேன், அவசர காலம் உடனே கிளம்பு, ராணுவத்துக்கு வீட்டுக்கு ஒருத்த வரணும், மிலிட்டரிக்கு அழைப்பு விடுத்தா இல்லங்க எங்க வீட்டுல அவருக்கு முடியல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பொண்டாட்டிக்கு பிரசவம் பேச்சே கிடையாது. ஆட்சித்தலைவர் சொல்லிட்டாரு கட்டுப்பட அடுத்த நிமிஷம். அப்படி கட்டுப்பட்டதனுடைய விளைவு சூப்பரா நிர்வாகம் தர முடியுது. எந்த நிர்வாகமும் சீரா இயங்கணும்னா தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தொண்டர்கள் இருக்கணும், இல்லாட்டி நிர்வாகம் ஒண்ணு கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நிர்வாகம் பண்ணாங்க, அவங்க கீழே இருந்த ஒரு பேரும் அவங்களுக்கு கட்டுப்பட மறுத்துட்டாங்க. பல பேர் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை ஃபிரௌன்ட்ட இருந்து காப்பாத்தி கடலை கடந்து கொண்டு வந்து நிப்பாட்டி பக்கத்து ஊர்ல ஒரு அராஜகம் செய்யக்கூடிய மன்னன் இருக்கிறான், அவனை போய் சண்டை போட்டு தட்டி கேப்ப வாங்கப்பான்னு கூப்பிட்டா எல்லா பேரும் சொல்லிட்டான், யா மூசா இஸ்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசாவே ஃபிரௌன்ட்ட சண்டை போட்டு கடலை கடந்து கூட்டி வந்தீங்க, எல்லாம் ஓகே. ஆனா இப்போ லெவல் என்னன்னா நீங்களும் உங்க ரப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த ஊர்க்காரங்க கூட சண்டை போட்டுட்டு ஊரை ரெடி பண்ணி வைங்க, அது வரைக்கும் நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், மேட்ச் ஓவர்ன பிறகு தகவல் கூட ஊருக்குள்ள வந்து நாங்களும் ஜாயிண்ட் ஆகிக்கிறோம். இந்த படையை வச்சுட்டு என்ன செய்ய? கொசுவை கூட விரட்ட முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய படை எப்படி எள்ளுன்னா என்னம்பாங்க, அது கூட உதாரணம் சொல்ல முடியாது. எண்ணெயில அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்து அப்பளத்தை கொண்டு வந்துருவாங்க உங்களுக்கு. அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு கட்டுப்பாடு, அப்படி ஒரு பணிவு. தலைவர் சொல்லுகிறார் உடனே ஆஜர், உசுரை கொடுத்து காரியத்தை முடிப்போம். பல நாடுகள்ல இந்த ஜனநாயகம் நல்லதுதான், சரிதான், மறுக்க முடியாது. ஆனா இந்த ஜனநாயகத்தில் அவன் கருத்து சொல்லி தலைவர் சொல்றதுக்கு கட்டுப்படாத அந்த சிந்தனையினுடைய விளைவு பாருங்க. ஒரு சட்டத்தை உருப்படியா போட்டு நிறைவேற்ற முடியுதா? எதை போட்டாலும் ரெண்டு பேர் நான் ஒத்துக்க மாட்டேன் விடு, பாராளுமன்றமே ஸ்தம்பிக்குது.
எங்கிட்டாவது எவ்வளவு என்ன ஒரு வார்த்தையை சொல்ல வழி இல்ல, உடனே பார்லிமெண்ட் பல கோடி ரூபாய், ஒரு நாளைக்கு 10,000 கோடி செலவு. ஒரு நாள் பார்லிமெண்ட் நடந்து முடியணும்னா அசால்ட்டா அத்தனை 1000 கோடிய எவ்வளோ ஒருத்தி என்னவோ பேசுனா அதுக்காக வேண்டி அத்தனை 1000 காலி பண்ணுது நம்ம கவர்மெண்ட். வேற உட்கார்ந்து சபாநாயகர் சுத்திரால தட்டி தட்டி உட்காரு உட்காரு உட்காரு, ஏன் பிரச்சனைக்கு பதில சொல்லு. ரீட்டா பங்குனா பேசிவிட்டார், ஒரு நாள் க்ளோஸ். யூபியில பார்த்தோம்ல, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவி பேசிவிட்டான். மாநில முதலமைச்சர் மாயாவதியை பத்தி பேசின வார்த்தைகள் தப்புதான், சரி. அந்த பொம்பளையே மன்னிப்பு கேட்டுட்டா, நான் தப்பா பேசி மனம் முன்பிட்டு இருந்தா மன்னிச்சுக்கேன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே. சரி, அந்த அம்மா ஜெயில அடைச்சிருச்சு, அதுக்கு என்ன சட்டப்படி ஆக்ஷன் அதை பார்த்த வேண்டியதானே. அதுக்கு என்ன பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கணும்? அவளுக்கு ரைட்ஸ் இருக்கா. நான் எதிர்கட்சி அல்லவா, நான் கேட்கத்தான் செய்வேன். ஒரு சட்டம் போட முடியல, ஒரு திட்டம் போட முடியல, ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க முடியல. அந்த அபூபக்கர் உமருடைய ஆட்சி இதற்கெல்லாம் வித்தியாசப்பட்டு நின்றதற்கு காரணம் என்ன? அடிப்படை என்ன? கட்டுப்படுனா கட்டுப்படு, என்னத்தை சொன்னா கட்டுப்படு. நிர்வாகத்தில், மார்க்கத்தில் இல்ல, மார்க்கத்தினுடைய உள் விவகாரங்கள் இல்ல. நீ அந்த அர்த்தம் கொடுத்தா அல்லாஹ்வுடைய தூதருக்கே மார்க்கத்தில் சட்டம் சொல்ற ரைட்ஸ் அல்லாஹ் கொடுக்கிற பிற என்ன அபூபக்கருக்கும் உமருக்கும்? அபூபக்கர் அவர்கள் மிகச்சிறந்த நபி தோழர், மறுக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபி தோழர், மறுக்கவில்லை. அவர்களுடைய தியாகம் விலை மதிப்பற்றது, அவருடைய இரையச்சம் குறைத்து மதிப்பிட முடியாதது, அதையெல்லாம் மறுக்கல. அதுக்காக மார்க்கத்தில் சட்டத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் உண்டா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே கொடுக்கிற ஏற்பரம் எப்படி உங்களுக்கு? நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் எழுந்த கருத்து வேறுபாடு பிரச்சனையில் தேனை குடிக்க மாட்டேன் ஹராம்னு ரசூலுல்லாஹ் தனக்குத்தானே தடை விதிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன பண்ணா, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நபியே, அல்லாஹ் ஹலால் ஆக்குறது நீங்க எப்படி ஹராமாக போச்சு? தபத்தகி மர்வாத் அஸ்வாஜிக், உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்துவீங்க நீங்க. ஹலால் ஹராம் உங்களுக்கு யாரும் ரைட் தந்தா? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அறிந்து கொள்ளுங்கள், மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரம் சொந்தமானது, வேற யாரும் பங்குக்கு வர முடியாது. நான் சொல்றேன் சட்டம், நான் சொல்றேன் மார்க்கம், நான் சொல்றேன் தீர்ப்பு. உங்களுக்கு கூட சொல்ற ரைட்ஸ் எடுத்து சொல்ற வேலை உங்களுக்கு. ஃபஹல் அலர் ருசுல் இல்லல் பலாகுல் முபீன், தூதர்களின் வேலை மிக தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர வேறில்லை. சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் கொடுங்க. விளக்கி சொல்லலாமே ஒழிய திருத்தி சொல்ல முடியாது, மாற்றி சொல்ல முடியாது. நாட்டாம தீர்ப்பை மாத்துங்கிற அதிகாரமே இங்க கிடையாது. அந்த நாட்டாம என்னத்தை சொன்னாலும் அதான் தீர்ப்பு. அதுக்கடுத்து அதை மாத்துறதுக்கு இடையில யாருக்கு அதிகாரம் இல்லை. ஒரு யுத்த களம், நபிகள் நாயகத்திலே முனாஃபிக்குகள் வந்து கேட்கிறார்கள், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, யுத்தம் பயந்து போயிட்டான். நயவஞ்சகர்களுடைய நோக்கம் என்ன? முஸ்லிம் மாதிரி வேடம் போட்டு இங்க கிடைக்கிற லாபத்தை இங்க எடுத்துக்குவோம், காபிர்கள்ட்ட கிடைக்கிற லாபத்தை அங்க எடுத்துக்குவோம். திடீர்னு பார்த்தா சண்டைக்கு வா, போருக்கு வா, போர்ல போய் எவ்வளவு போட்டு தள்ளிவிட்டோம்னா சிக்கலா போயிருமே, போருக்கு போகாம உயிரை பாதுகாக்கணுமே. ரசூலுல்லாஹ் வந்து அவுத்து விடுறான் புழுகு முட்டைய வைத்த வலிக்கு. ஆளாளுக்கு ஒரு காரணம், பொண்டாடிக்கு பிரசவம், நன்னா படுக்கையில் இருக்காரு, நன்னி வீட்டுல இருக்காரா பாக்க ஆளுக்கு என்ன தேவைன்னு சொல்றான். அதனால போருக்கு வர முடியாது, கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, விதிவிலக்கு கொடுங்க. சரி ஓகே, போ கோ கோ ரசூலுல்லாஹ் சொல்ற, சரி இறப்பா வர வேண்டாம் விடப்பான்ட்டான். அல்லாஹ்வுடைய சட்டம் எல்லாம் வந்தாகணும்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் அவங்க வந்து அனுமதி கேட்டவன விட்டுட்டாங்க. அல்லாஹ் வசனம் வைக்கிறான், எடுப்புல மேட்ருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு பீடிகை, அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மன்னிச்சுட்டேன், ஏற்கனவே மன்னிச்சுட்டேன். நபியுடைய முந்தைய பிந்தைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு அல்லாஹ் ஏற்கனவே தீர்ப்பு எழுதி விட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னிப்பு கொடுத்தாச்சு. அல்லாஹ் சொல்றான், அஃபல்லாஹு அன்க, அல்லாஹ் உன்னை மன்னிச்சு விட்டான். லிமாதின் தலவும் இருந்தாலும் கேட்கிறேன், எதுக்கு நீங்க அவனுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ஹத்தா யதபய்யன லக்கல்லதீன ஸதகு,
வதஅலமல் காதிபீன். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அல்லாஹ்விடமிருந்து என்ன தீர்ப்பு, என்ன சட்டம் இப்படி கேட்கிறானே. ஏன்னா ஜிஹாதுங்கிறது மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை. மார்க்க கடமையை நிறைவேற்றல ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் கேட்டாருன்னா அதுக்கு நான் தானே விதிகளை கொடுக்கணும். நோன்பு வைக்கணும் அல்லாஹ்வுடைய சட்டம். நான் வைக்க முடியாதுன்னு ஒருத்தர் வைக்க முடியாதுன்னு கேட்டா அல்லாஹ் சொல்லணும் முடியுமா முடியாது, நீ வைக்கலாமா வைக்க கூடாதா. அவன் சொல்லுவான் நான் பிரயாணத்தில் இருக்கேன், அவன் சொல்லுவான் பரவாயில்ல சரிப்போ. ஃபமன் கான மின்கும் மரீலன் அவலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உகர். பிரயாணத்தில் இருக்கியா பரவாயில்ல விடு, அது நான் சொல்ல அல்லாஹ் சொல்ல கூடாது. நோயாளியா இருக்கியா பரவாயில்ல இப்ப விட்டு பிறகு வச்சுக்க அல்லாஹ் சொல்லுவான். தொழ முடியல என்ன செய்யறது, எப்படி தொழுகலாம், விதிவிலக்கு உண்டா, நான் சொல்லுவேன் நீ சொல்லக்கூடாது. அது மாதிரி ஜிஹாது போலாமா போக கூடாதா, வரலாமா வரக்கூடாதா, வரணும்னு சட்டம் சொல்லியாச்சு, வரக்கூடாது வர வேண்டாம் என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு விதிவிலக்கு அளிக்கிற அதிகாரம் என்னை சார்ந்தது. நான் என்ன சொல்றேங்கிற தீர்ப்பை எதிர்பார்க்காம லிம அதின் தலகும். நீங்க எப்படி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் மார்க்கத்துல அவங்க சுயமா ஒன்ன சொல்ல நினைச்சா கூட ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரம் கொடுக்கிற அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் வலவு தகவ்வல அலைனா பஅல் அகாவில் لأخذنا منه باليمين ثم لقطعنا منه الوتين. அவங்க சொல்ல கேட்டு நாம சொன்ன செய்திகளை எதையாவது கையில மடியில போட்டு கொஞ்சத்தை நீங்க சேர்த்து சொல்லி இருந்தா, நான் சொன்னதை விட கொஞ்சத்தை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி இருந்தா لأخذنا منه باليمين வலக்கரத்தால் பிடித்திருப்போம், தண்டித்திருப்போம், நாடி நரம்பை தரித்திருப்போம். ரசூலுல்லாஹ் செய்ய போறது இல்ல. எப்படி எச்சரிக்கலாம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு என்னச்சாவது ஒண்ணு ஃபிட் பண்ணா சேமா சொன்னா சொல்ற அதிகாரம் கிடையாது. சொன்னா தொலைச்சு விடுவேன் அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால் அபூபக்கருக்கு அல்லாஹ் கொடுப்பானா அந்த அதிகாரத்தை? ரசூலுல்லாஹ்க்கு கிடையாது. அபூபக்கர் பயங்கரமான ஆள், அதனால அவருக்கு ரைட்ஸ் உண்டு. உமர் அவர் பயங்கரமான ஆள், அவருக்கு ரைட்ஸ் உண்டு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கப்படாத அதிகாரம் இந்த சமுதாயத்திலே இந்த பூமி பந்திலே வேறு எவருக்குத்தான் வழங்கிட முடியும்? யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுடைய போதனைக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தை சொல்லுவாரு கட்டுப்பட அர்த்தம் இல்ல. மார்க்கத்துல புதிதாக உண்டாக்குவாரு கேட்டுக்கிற அர்த்தம் இல்ல. நிர்வாகத்தை சொல்லுவாரு கட்டுப்படு, ஆட்சியை சொல்லுவாரு கட்டுப்படு, சட்டத்தை நிர்வாக ரீதியான அந்த உலக ரீதியான காரியங்களை சொல்லுவாரு கட்டுப்படு. அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட சொன்னாங்க. அதனால இதை வச்சுக்கிட்டு முன்னோர்களை பின்பற்றலாம், பெரியார்களை பின்பற்றலாம், சஹாபாக்களை பின்பற்றலாம், மதுகபை பின் சொல்ல முடியாது. அப்படியே சொன்னாலும் இல்லை, மதுகபுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. மதுகபை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா? அடுத்த வாரம் வர்றவரு முடிஞ்சா எனக்கு மேல் சொல்லிட்டு போகட்டும். மதுகபை தூக்கி ஏன்னா ஊர் ஊரா அவர் அர்த்தம் பேசிட்டு இருக்காரு. இதை இப்ப சொன்ன ஹதீஸ் தூக்கி பார்த்துடுவா பின்பற்றலாம், முன்னோர்களை பின்பற்றலாம். அவர் ரசூலுல்லாஹ்க்கு அந்த அதிகாரம் இல்லையே, பதில சொல்லணும். அது மட்டுமா? அதற்கு காரணம் காட்டி மதுகபை நியாயப்படுத்துறீங்கள. உங்களை விட இதை நியாயப்படுத்தக்கூடிய இந்த ஆளுங்களை விட விளமாக்களை விட அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற எவரையும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற யாரையும் விட மதுகபு பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டங்கள் இருக்கிறத
அந்த சட்டத்தை தொகுத்தவர்கள் மகா அயோக்கியர்கள். மறுக்க முடியாது. ஏன் எழுதி வச்சிருக்க செய்தி அப்படி. மதுகபை தூக்கி பிடிக்கிறீங்களா? மதுகபுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஒரு அறிவாளி ஒத்துக்க மாட்டான். ஒரு ஒழுக்கம் உள்ளவர், ஒரு நேர்மையாளர், சமுதாயத்தில் ஒழுக்கம் கெட்டுவிடக் கூடாது என்பதை எதிர்பார்க்கிற எந்த மனுஷனும் சிந்தித்து உணர்ந்திட முடியாத தகவல்களை மதுகப் என்ற பெயரால், சட்டங்கள் என்ற பெயரால் மதுகப் சட்டங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பருவமடையாத ஒரு சின்ன பையன், அவனோடு ஒரு பொம்பளை தப்பான உறவு வச்சுக்கிட்டா, கேட்கவே வெக்கமா இருக்கல. சின்னஞ்சிறு சிறுவனை, விவரமறியா சிறுவனை பாலிய பருவத்திலே அவனை வெளியெடுத்து குட்டிச்சுவராக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய காரியத்தை துவக்கி வைக்கக்கூடிய அந்த பெண் கேடுகட்டவள், தண்டிக்கப்பட வேண்டியவள். ஹனவி மதுஹப் சொல்லுது, தண்டிக்காத குற்றப்பால் மேற்று இல்ல, வாய் பேச முடியாத ஊமப்புள்ள, தான் உணர்ந்தத பிறருக்கு தன் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு நோயை, ஒரு பலகீனத்தை இறைவன் அந்த பெண்ணுக்கு வழங்கி இருக்கிறான். அந்த பலகீனத்தை பயன்படுத்தி ஒரு காம வெறியன் இவளோடு உறவு வைத்தால், இவளது கற்பை சூறையாடினால் இவளால் சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த பலகீனத்தை பயன்படுத்தி அவளது கற்பை சூறையாட ஒருவன் துணிந்தால் எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. மத்த பொம்பளை வாய் திறந்து சொல்லுவா, அதுக்காக குரல் கொடுப்பா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா, என்ன செய்வா, சொல்றத கூட தப்பாக புரிந்து விளக்கம் கொடுத்துட முடியும். அவ சொல்ல நினைக்கிறது ஒன்னா இருக்கும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது வேற ஒன்னா வச்சிடலாம். ஊம புள்ள அப்படி எங்கேயாவது சொன்னா மாற்றி விடுறதுக்கு ஐடியா வச்சிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய ஒருத்த தப்பான முறையில் நடந்தாமனா எவ்வளவு பெரிய அயோக்கியம், அதை ஒருத்த நியாயப்படுத்தினாமனா எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன். மதுகப் புக்கு சொல்லுது, ஊம பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சா, தப்பான முறையில் நடந்துகிட்டா அது குற்றம் இல்லை. ஒழுங்கு சட்டத்தை பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒழுங்கு முடியுமா முடியாதான்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறான். நோம்பு வச்சிருக்கான் ஒருத்தன். இவ்வளவு கேடுகட்டு வார்த்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த சமுதாயம் அதுல போய் விழுந்து அதனால் தன்னுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்குகிறது என்பதற்காக சபையில் பேசக்கூடாதுதான் நாம் விரும்புகிறோம். இது மக்கள் மத்தியில சொல்ல விரும்பத்தகாத செய்திதான். ஆனாலும் இங்க சொல்லி மறுமையில ஜெயிச்சுட்டா அல்ஹம்துலில்லாஹ், இங்க சொல்லாம மறுமையில தோத்துட்டா எவ்வளவு பெரிய இழப்பு. என் சமுதாயத்து சகோதரன், என்னுடன் படித்தவன், என்னோடு பயின்றவன், என்னை பெற்றெடுத்தவன், என்னுடன் பிறந்தவன், என்னோடு உறவாடிய நண்பன், என் ஊர் தலைவர், எனக்கு என் விரலை பிடித்துக் கொடுத்து மார்க்கம் கற்றுக் கொடுத்த ஆளும் பெருமக்கள், நாளைக்கு நான் சொர்க்கத்துக்கு போய் அவங்க நரகத்துக்கு போயிட்டா தாங்க முடியுமா என்னால? எங்க ஊர் தலைவர் நல்ல திட்டங்கள் தீட்டினார், ஊருடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டார், மக்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்த்து வைத்தார், மக்கள் நல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஊருடைய நிர்வாகி, இந்த மதுகப புரியாம அந்த பாழாய் போன சட்டத்தை விளங்கி அந்த வழியில வழிபாடு செஞ்சு கடைசியில மறுமையில நரகத்துல போய் கிடந்தா, அதான் நினைக்கிறேன். எங்க ஊருக்காரடி இவ்வளவு பாடுபட்ட தலைவர் நரகம் போக கூடாது, நான் மட்டும் சொர்க்கத்துல உட்கார்ந்துகிட்டு அவர் நரகத்துல இருக்க கூட, அவரும் என் கூட வரணும் சொர்க்கத்துக்கு, அவரும் மறுமையில இன்பத்தை அனுபவிக்கணும். என் கூட படிச்சவன், என்ன பெத்தெடுத்த தகப்பன், என் கூட பிறந்த சகோதரன், நம்ம மதுகப விளங்காம அதனுடைய மாயையில மூழ்கி சொல்லக்கூடிய ஆளுங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு பின்னாடி போறான். எங்க அதற்கு எனக்கு விரல் பிடித்து அரபி எழுத கற்றுக் கொடுத்தார், அரபி மொழியை சொல்லி தந்தார், படித்து தந்தார், எனக்கு மார்க்கம் சொல்லி தந்தவர். நான் சொர்க்கத்தில் அவர் நரகத்தில் என்னால் தாங்க முடியுமா? அது நாளை நிகழ்ந்து விடக் கூடாது என்ற எண்ணத்தில் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. மறுமையில் அப்படி நடக்குமா? தீர்ப்பு சொல்லி சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு சொர்க்கத்துல தாளு தேடி பார்ப்பாரு, எங்க காணோம், நம்ம ஏரியா முழுக்க பார்த்துட்டு ஆளை காணுமே, அடுத்த ஏரியாவில் அங்க இங்கேயும் காணுமே, இங்கேயும் காணுமே. யார? அவருக்கு கற்றுத்தந்த ஆளுங்களை, மார்க்கத்தை சொல்லித்தந்த அறிஞர்களை தேடுவாராம். நமக்கு பாடம் சொல்லி தந்தார் எதிர்த்து, நமக்கே அல்லாஹ் இவ்வளவு பிரம்மாண்டமா கொடுத்திருக்காங்கன்னா, ஏன்னா சொர்க்கம்ங்கிறது சாதாரணம் இல்ல.
ஜன்னத்தின் அர்முஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவனத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? அர்முஹ ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமி அளவிற்கு விசாலமான சுவனம். தேடி எவ்வளவு பிரம்மாண்டம். அப்ப எனக்கே இவ்வளவு தந்தாமனா எங்க அஜரத்துக்கு எவ்வளவு தந்திருப்பான்? ஏன்னா அவர் என்ன மாதிரி 1000 பேரை உருவாக்குறாரு. நம்மளை விட மேல இருப்பாரோ, அந்த ஏரியால இருப்பாரோ. எல்லா பக்கம் தேடியாச்சு, ஆளை காணும். அதை விட்டா மறுமையில இருக்கிற சொர்க்கத்தை விட்டா அடுத்து மிச்சம் இருக்க ஒன்னே ஒண்ணு நரகம் தான் இருக்கு. இங்க காணும், அங்கிட்ட இருப்பாருன்னு எட்டி பார்த்தா அந்த நரக நெருப்பில வெந்து துடித்துக் கொண்டிருக்கிறார். மார்க்கத்தை கற்றுத்தந்த அந்த பேர் அறிஞர் உள்ளுக்குள்ள கிடக்கிறாரு. இவனுக்கு ஆச்சரியம் தாங்க, என்னங்க இது அநியாயமா இருக்குது. அவரு சொல்லித்தான் நான் நோன்பு வச்சேன், அவரு சொல்லித்தான் நான் தொழுதேன், அவரு சொல்லித்தான் வழிபாடுகள் செஞ்சேன், அந்த வழிபாட்டை செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு வந்து விட்டேன். அவரு நீங்க உள்ளுக்குள்ள அதிர்த்து என்னங்க? அப்படி சில பேர் இருப்பார்கள். அவர்களுடைய தவறான நடவடிக்கையினால், சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இருந்த வேறுபாட்டினால், நபி வழி என்று வாயிலே சொல்லிவிட்டு வாழ்க்கையிலே கடைபிடிக்காதனுடைய காரணத்தினால், இப்படி பல்வேறு காரணங்களுக்காக சுவனம் செல்ல 1000 மடங்கு தகுதி படைத்த அந்த ஆலிம் உலமா பெருமகன் நரகத்திலே வெந்து செத்துக் கொண்டிருப்பார். நான் நினைக்கிறேன், எனக்கு சொல்லி தந்த அதைத்தான் இருக்கக்கூடாது, அந்த நரகத்தில் போய் சேரக்கூடாது. அதுக்காக இப்பவே சொல்லி திருத்திடுவோம். என்னால திருத்த முடியாது, சொல்லுவோம். அல்லாஹ் உள்ளத்தை புரட்டுவான், அவரும் அதை சிந்திக்கட்டும், அதிலிருந்து விடுபடட்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் அருவருப்பாக இருந்தாலும், சொல்வதற்கு கூச்சமாக இருந்தாலும், ஆண்களும் பெண்களும் அமர்ந்திருக்கிற இந்த சபையில சொல்ல முடியாத வார்த்தைகளாக அமைந்திருந்தாலும், வேற வழியில மறுமை வெற்றியா தோல்வியா என்று வருகிற பொழுது அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலே சொல்லுகிறோம். இந்த கொடிய விசக்கருத்துக்களை ஊமப்பட்ட கற்பழிச்சா மேற்று இல்ல, உங்க மதுகபு சொல்லுது. நீங்க சொல்லுவீங்களா? மதுகபை நியாயப்படுத்துறவங்களை கேட்கிறேன், ஒத்துக்குவீங்களா? அந்த ஹனபி மதுகபுன்னு சொல்லு, நீ ஹனபி மதுகபுன்னு சொன்னா சரின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் ஓகேப்பா, ஊம பெண்ணு ஓகே, பருவமடையாத சிறுவன் ஓகே. ஹனபி மதுகபுன்னு நீங்க உங்களை நான் ஹனபின்னு சொன்னா, ஹனபியை தவிர இங்க யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு போட்டா, நான் ஹனபி மதுகபுக்காரன் பெருமை அடிச்சா, நீ மதுகப்ப மட்டும் சொல்ல, மதுகப்புக்குள்ள மேற்றையும் ஒத்துக்கிற, ஊம பெண்ண மேற்றை ஒத்துக்கிற. நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, செத்த பணம் ஒண்ணு கிடக்கு. பணத்தை பார்த்தா என்ன வரணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மையத்தை மரணத்தை அதிகமா நினைங்க, அச்சிறு நிந்திக்கிற ஹாதிமல் தான், இன்பங்களை எல்லாம் அழித்து விடக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள். மரண வீட்டுக்கு போனாலே பயம். திடீர்னு போறோம், ஆக்சிடென்ட் ஆகுது, 40 வயசு 20 வயசு 12 வயசு மொத்தமா சேர்ந்து 42 பேர் காலி. மரண இறந்து கிடக்கிற சடலங்களை பார்த்த உடனே என்னடா வாழ்க்கை இது? இந்த வாழ்க்கைக்காகவா நாம் இந்த பாடுபடுகிறோம்? அழிந்து போகிற குறிப்பிட்ட தவணை சொல்லப்படாத, இதுதான் நம்முடைய காலக்கெடு என்று நிர்ணயிக்கப்படாத, அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கான், நமக்கு சொல்லப்படாத இந்த வாழ்க்கைக்கா ஏமாத்து, இந்த வாழ்க்கைக்கா இந்த தில்லுமுள்ளு, இந்த வாழ்க்கைக்கா இந்த பித்தராட்டம், இந்த வாழ்க்கையில இந்த வரதட்சணை, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கா வட்டி, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கா பொய், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கா புறம்பேசுறோம் என்று மரணத்தினுடைய பயம் வந்து, மறுமையின் சிந்தனை வந்து நம்முடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும். மரணத்தை நினைச்சு பாருங்க. கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம மக்கள்கிட்ட அதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஜியாரத்துக்கு தர்காவுக்கு போகாதுன்னு நம்ம சொன்னோம். தர்கா மார்க்கத்தில் இல்ல, கபருக்கு கட்டிடம் கட்டுறது இல்ல, தர்காவுல ஃபாத்திஹா இல்ல, அங்க அவுலியாக்கள்கிட்ட கையேந்திரது இல்ல, அங்க போகிறது மார்க்கத்தில் தப்புன்னு சொன்னோம். அதே நேரத்தில் கபிரிஸ்தானுக்கு போறது தப்பா? அது ஒரு நபி வழி, அந்த நபி வழி நீங்க செயல்படுத்தணும். தர்காவுக்கு போகாதன்னு சொல்றது மட்டும் நபி வழி இல்ல, கபிரிஸ்தானுக்கு போய் காட்டுறது நபி வழி. அந்த சுன்னத்தை பேணுங்க. போய் நின்று யோசிச்சு பாருங்க. முன்னாடி போயிட்டீங்க, உங்க தகப்பனார் இறந்திருப்பாரு, அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். உங்க தாயாருடைய அடக்கஸ்தலம், உங்க ஊர் முத்தவெளியுடைய அடக்கஸ்தலம், உங்க ஊரில் கொடிகட்டி பிறந்த மிகப்பெரிய செல்வ ஜாம்பவான்களுடைய அடக்கஸ்தலம். பேச்சற்று மூச்சற்று எந்த எல்லா விதமான சப்த நாடிகளும் அடங்கி ஒடுங்கி
எலும்போடு எலும்பாகி மண்ணோடு மண்ணாகி உக்கி மக்கி ஒன்றுமில்லாமல் நிசப்தமா இருக்கிற அந்த மயான இடத்திலே போய் நின்று சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நீங்க முன்னாடி போயிட்டீங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நாங்க பின்னாடி வரப்போறோம். அப்படியே மணக்கல்ல கொண்டு வாங்க. உள்ளம் லேசாகும், கண்கள் கண்ணீர் வெடிக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வா, தர்கா கபிரிஸ்தான்ல போய் ஜியாரத்து சந்திச்சுட்டு வா, அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு வா. ரசூலுல்லாஹ் சொன்ன துஆவை அந்த இடத்துல நின்று அவங்களுக்காண்டி சொல்லிட்டு வா. உள்ள லேசாகும், மறுமையினுடைய பயம் வரும், உலக வாழ்க்கையில தப்பு செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வரும், விபச்சாரம் செய்யக்கூடாது, போய் பேசக்கூடாது, மோசடியில் ஈடுபடக்கூடாது என்ற உணர்வுகள் வரும். அதுக்காண்டி போனாங்க. ஆனா மதுஹப் புக்கு சட்டம் சொல்லுது, இறந்து கிடக்கிற ஒரு சடலம், ஒரு பிணம், ஒரு பெண்ணுடைய உடல் பார்த்த உடனே அந்த பயம் வரணும். அது மாதிரி நம்மளும் போயிருவோமே நினைப்பு வரணும். ஆனா ஒரு காம கொடூரனுக்கு சிந்தனை வந்ததா, பரவாயில்லையே 35 வயசு பார்க்க அழகா இருக்காளேன்னு அந்த நேரத்திலையும் ஒருத்தனுக்கு கேடு கெட்ட கிளர்ச்சி வந்ததாம். அந்த கிளர்ச்சியை பிணத்தோடு அவன் முடித்துக் கொண்டானாம். மானங்கட்டம், நினைச்சு பார்க்க முடியுதா இந்த அறிவிருப்ப? ஒரு பிணத்தோடு புணர்ந்தவன் என்ற வார்த்தைகளை யோசிக்க முடியுதா நம்மால? ஒருவன் புணர்ந்து விட்டால் சட்டம், இது எழுதப்பட்டிருக்கிற சட்ட புத்தகத்தை பார்த்து நீங்க தக்பீர் கட்டி தொப்புளுக்கு கீழே வைக்க போறீங்க. இந்த புத்தகத்தை பார்த்து அத்தையத்துல விரல நீட்டி மடக்க போறீங்க. இதுல சொல்லப்பட்டிருக்க சட்டத்தை வச்சு அத்தையத்துல விரல நீட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் உட்கார போறீங்க. இந்த புத்தகத்தை பார்த்து உங்களுடைய வழிபாடு அமைச்சுக்க போறீங்க. அத்தோடு விடல, நோன்பு, அதுவும் எப்படியா நோன்பு வச்சுக்கிட்டு, சாதாரண வேலைங்க. செத்த பிணத்தோடு புணர்தல்ங்கிறது நோன்பு வைத்திருக்கும் நிலையில் சிறந்து கிடக்கிற சடலத்தோடு புணர்ந்தால். அடுத்து மேலும் மேலும் என்ன, அல்லது ஒரு ஆட்டோடு, கேவலமா தான் இருக்கு, கொஞ்சம் அனுசரிச்சுக்கங்க. முடிச்சிருங்க, நான் டாபிக் மாறிடுவேன், இதுக்கு மேல சொல்லக்கூடாது. அல்லது ஒரு மாட்டோடு, வேற அவன் கண்ணில் தெரிகிற எந்த மிருகத்தோடு. என்ன சொல்றாரு அடுத்த லைனுக்கு போனா, அங்கதான் அவருடைய அறிவு ஞானம் புலப்படுகிறது. அவருடைய நோன்பு முறியாது. நோன்பு முறியதுக்கு சட்டத்தை எங்க போய் தேடிக்கிறான்? இத்தனை கேடுகட்ட காரியத்தை ஆலிம் உலமா பெருமக்களாகி நீங்கள் சிந்திப்பீர்களா? ஹனஃபி மதுஹப்வாதிகளை நீங்கள் சிந்திப்பீர்களா? இந்த மதுஹபை தூக்கி பிடிக்கிறவர் மார்க்க அறிவு படைத்தவரா? இது நபி வழியா? நபிகள் இப்படி சொன்னார்களா? ஒழுக்கத்தினுடைய தலை சிறந்த, ஒழுக்கத்தின் குணக்குன்று என்று அல்லாஹ்வுடைய தூதரை வர்ணிக்கலாம். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வழிமுறை. மனைவியை தவிர வேற எந்த பெண்ணுடைய கரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கை டச் பண்ணதில்லை. ஹதீஸ்ல பார்க்கிறோம். பையத்து செய்யணும். ஆண்களும் பெண்களும் நபிகள் நாயகத்திடத்திலிருந்து உடன்படிக்கை எடுப்பார்கள். நபிகள் நாயகம் கையை நீட்டி கையில அடிச்சு பையத் செய்வாங்க. பெண் ஆண்கள் கைகளில் தொட்டு கைகளுக்கு மேல கையில வச்சு அந்த உறுதிமொழி கொடுப்பாங்க. பொம்பளைங்க வாயால சொல்லிட்டு போமா. பெண்ணோடு கூட, மனைவி அல்லாத, தனக்கு உரிமை அல்லாத வேறொரு பெண்ணோடு கூட, அந்த பெண்ணுடைய உடல் கூட தன் கரத்தின் மீது படாதவாறு தன்னை பாதுகாத்த ஒழுக்க சீலர் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே? தன்னுடைய இந்த கேடுகட்ட இழிவான சிந்தனைகளை, காம உணர்வுகளை ஆட்டோடும் பன்றியோடும் புணர்ந்து கொள்ள அனுமதி அளிக்கக்கூடிய இந்த மதுஹபுகள் எங்கே?
அப்ப அதை நியாயப்படுத்துறதுக்கு காரணம், அது சரின்னு சொல்றதுக்கு காரணம் அவங்களுக்கே தெரியும் இது சரியில்லைன்னு. ஏன் சரி? இதை சொன்னாதான் நம்ம பேச்ச கேட்க வைக்க முடியும், இதை சொன்னாதான் நமக்கு கொடபிடிக்க முடியும், இதை சொன்னாதான் நமக்கு 2 வாழைப்பழம் வாங்க முடியும், இதை சொன்னாதான் பாத்தியாவதிட்டு கையில தூக்கிட்டில ஒரு சாப்பாடு சட்டி நம்ம எடுத்துட்டு போக முடியும், இதை சொன்னாதான் வருக வருக ஆலிம் பெருமகனே என்ற பட்டம் நமக்கு கிடைக்கும், இதை சொன்னாதான் ஹஸரத் கிப்லா என்ற புகழாரங்கள் கிடைக்கும், இதை சொன்னாதான் நான் வன்மை நிறைந்தவர் என்ற பாராட்டுரைகள் கிடைக்கும். அந்த புகழுக்கு, அந்த பெயருக்கு, இந்த உயர்வுக்கு, இந்த போலி மரியாதைக்கு, இந்த கேடுகட்ட கௌரவத்திற்கு மதுஹபை நியாயப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகமே அதற்கு வக்காலத்து வாங்கியதை போன்று ஒரு சித்திரத்தை கூட மக்கள் மத்தியிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தால், இதைவிட மோசமாக இதுவெல்லாம் ஒரு பாவம், ஒரு லிஸ்ட். இதை நம்புறது, இதை ஏத்துக்கிறது, இதை செயல்படுத்துறது ஒரு பெரிய கேவலமான பாவம். விடுங்க, இதை தாண்டி இஸ்லாம் இன்னொரு பாவத்தை சொல்லு. இந்த பாவம் ஏற்கனவே விளக்குறாங்களே, அல்லாஹ் படைச்ச ரப்பு அவனுடைய இடத்துல இன்னொருத்தரை கொண்டு உட்கார வைக்கிறது. அந்த பாவத்தை அல்லாஹ் யாரா இருந்தாங்க அவன் ஸ்டேஜில் கொண்டு போய் இன்னொருத்தரை நிப்பாட்டி வச்சா அல்லாஹ் ஒத்துக்கவே மாட்டான். ரொம்ப தெளிவா சொன்னாங்க, மனைவி அவளுடைய மூச்சு காற்றுக்கு நீ உத்தரவாதம் அளித்தாயா? அல்லாஹ் கொடுத்த மூச்சை பயன்படுத்துறா, அல்லாஹ் கொடுத்த உடம்பு. நீ சாப்பாடு கொடுத்தேன்னு சொன்னாங்க, அந்த சாப்பாடு செரிக்க வைக்கிறது நீனா? ஒண்ணும் செய்யல. நீ சாப்பாடு தானே கொடுத்த, காசு தானே கொடுத்த, வாயில வாங்கி தின்னால, தின்ன சாப்பாடு செரிச்சிட குடலு, அந்த குடலுக்கு நீ உத்தரவாதமா? சிறுநீரை பிரித்தெடுத்தது சிறுநீருக்கு நீ உத்தரவாதமா? அந்த கிட்னிக்கு நீ உத்தரவாதமா? அதை சிந்திக்கிற மூளைக்கு நீ உத்தரவாதமா? அவள் நடக்கிற காலுக்கு நீ உத்தரவாதமா? அவள் பிடிக்கிற கைக்கு நீ உத்தரவாதமா? எது? ஒண்ணும் இல்ல. சாப்பாடு கொடுத்த, டிரெஸ் கொடுத்த, அந்த பொண்டாட்டி ஓ உரிமையை பறிச்சா, ஓ இடத்துல இன்னொருத்தர வச்சா உனக்கு கோபம் வந்துச்சே? கண்டந்துண்டமா வெட்டி போட்டுட்டு ஸ்டேஷன்ல போய் என் பொண்டாட்டியை நான் தான் கொன்ன, அடுத்தவனோட கூட்டு வச்சுக்கிட்டா என்று பகிரங்கமா சொன்னிய. உனக்கு இவ்வளவு ரோஷம் வரும்போது படைச்ச ரப்புக்கு அவன் இடத்துல இன்னொருத்தர வச்சா ரோஷம் வராதா? சர்வ சாதாரணமா யார் யாரை எல்லாமோ அந்த இடத்திலே வைத்து அந்த மிகப்பெரிய பாவத்தை, குறிப்பாக இறந்து விட்டவர்களுடைய பேரில் நாகூர் ஆண்டவர், முஹைதீன் ஆண்டவர் என்னத்த ஆண்டாரு? தமிழகத்தை ஆண்டாரா? இந்தியாவை ஆண்ட என்ன தாத்தா? உசுர ஆள முடிஞ்சா அவருக்கு? உசுரோடு இல்ல இன்னைக்கு ஆண்டாருங்க ஆண்டவர். அவர் உசுர ஆட்சி செஞ்சு தக்க வைக்க முடிஞ்சதா? உசுரோட இல்ல என்ன அவர் பெரிய ஆண்டவர் உங்களுக்கு? இறந்து விட்டவர்களிடத்திலே போய் கோரிக்கை வச்சு கையேந்தி பிரார்த்தனை பண்ணி அல்லாஹ்வுடைய இடத்துல இறந்து விட்ட நாகூர் ஆண்டவரை வைக்கிறீர்கள், முஹீதீனை வைக்கிறீர்கள், ஹாஜா முஹீதீனை வைக்கிறீர்கள், உசுரோடு இருக்கிற பல பேரை தூக்கி வைக்கிறீங்க. அல்லாஹ் செய்யற வேலை இவரும் செய்வாரு. பெரியார தூக்கி வைக்கிறீங்க, மகான தூக்கி வைக்கிறீங்க, ஊருக்கு ஒரு ஷைக் முரீத் என்ற பெயரில் தரீகா கூட்டங்களை தூக்கி வைக்கிறீங்க. வச்சிருக்கிறா இல்லையா? மகான் என்னத்த மகான், என்னத்த கண்டிங்க மகானிடத்துல? மகானு கையை தொட்டு தொட்டு புத்தம் கொள்றீங்கள, பார்த்தபடியே சந்தோஷத்துல பூரிச்சு போறீங்கள, கட்டி பிடிச்சு மகானக்கா செய்றீங்கள, மகான தரிசிக்கிறான்னு காத்து கிடக்கிறீங்கள, மகானு பிசைஞ்சு கொடுத்த சோத்தை திங்கிறதுக்கு லைன்ல நிக்கிறீங்கள. என்ன மகான், என்ன சிறப்பு? உங்களை விட அவர் எந்த விதத்தில் உயர்ந்து விட்டார் சொல்லுங்க பார்க்கலாம். உயர்வுதாளுங்கிற செட்டப்பே இஸ்லாத்துல கிடையாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்குவல். உயர்வுன்னு சொல்றதா இருந்தா அல்லாஹ் ஒண்ணே ஒண்ணு சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள சிறந்தவர் அல்லாஹ்விடத்துல இறையச்சம் உடையவர் தான் சிறந்தவர். அதை கூட அல்லாஹ் தான் டிசைட் பண்ண முடியும், நம்ம டிசைட் பண்ண முடியாது. உயர்ந்தவன் இருக்கிறான் இல்லன்னு இல்ல, நீ உசந்தவன் நான் உசந்தவன் நான் சொல்ல முடியாது. இறையச்சத்தின் பார்ப்பட்டவர். அது எப்படி எனக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். இவன்ட்ட இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, அவன்கிட்ட அத்தனை பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அப்ப அவன் சிறந்தவன் இவன் தாழ்ந்தவன், அவன் டிசைட் பண்ணுவான், நான் டிசைட் பண்ண கூடாது, முடியாது. ஆனா நீங்க மகான் பெரியார் டிசைட் பண்ணுங்க. எப்படி கூட்டிட்டு வா மகான, எந்த செய்ய கூட்டிட்டு வா, எந்த பெரியார கூட்டிட்டு வா, எந்த முடியத கூட்டிட்டு வா.
எந்த விதத்தில் உங்களை விட அவர் மேன்மைப்பட்டிருக்கிறார். மேடையில் உட்கார வச்சு 2 நாள் உட்கார்ந்துட்டே இரு, 3 நாள் உட்கார்ந்துட்டே இரு, திங்கவே கூடாது, வாயை தொடக்க கூடாது, ஹெல்த்தியா இருக்கணும். என்னால முடியாதுப்பா, நான் மகான் இல்லப்பா, 2 நாளைக்கு தொடர்ந்து அந்த நான் வர மாட்டேன், நீ உட்காரு, நீ மகான் இல்ல, நீங்க பெரியார்ல, அதிசய சக்தி உங்கள்கிட்ட இருக்குல்ல, உங்கள்கிட்ட ரூபா வாங்கினா பரக்கத்து பெருகும்ல, உங்க கைப்பட்ட சோத்த தின்னா உடல் வளம் வளரும்ல, மகான் தானே, வந்து உட்கார்ந்து 1 வாரத்துக்கு திங்காம நீ இருந்துக்காங்க. என்ன திங்காம இருக்க முடியல, என்ன மகானு? குடிக்காம இருக்க முடியல, என்ன மகானு? சரி, அது வேண்டாம், பட்டினி போட்டு ஒரு பாவத்தை, ஒரு உயிரை கொள்ள வேண்டாம். இறக்கமா இருக்க உங்களுக்கு நம்ம சட்டத்தை மாத்திக்குவோம், வயிறு நிறைய கொடுத்து தீவனத்தை உள்ள ஏற்றி விட்டு மேடையில் ஏற்றி உட்கார வச்சு இறங்க கூடாது கீழே. உடனே இறங்கின 1 நாள் 24 hours இறங்காம உட்கார்ந்து கடவுடா 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 கடவுடா. உள்ள போன இறக்கி ஆகணும்ல, இறங்க கூடாதுன்னு சொன்னா மேடையில இறக்கிடுவாரு, இறங்க விடுவாரு, தானா இறங்கி போடும். என்னத்த மகான கண்டிய, என்னத்த அற்புதத்தை கண்டீங்க? ஒண்ணும் இல்ல. உங்களை விட பசியை பொறுக்க முடியல, உங்களை மாதிரி மனஜலத்தை அடக்கிறதுல அவங்கள மாதிரி சாதாரணமா இருக்கிறாரு. தூக்கம் நம்ம 2 நாள் தூக்கலாட்டி நம்மளால முடியாது, மகானுக்கு அது அளவு. தூங்காம உட்கார வச்சு பாரு, 4 நாள் பைத்தியம் முடிச்சிடும். சரி, மகான் தானே, மகான் என்ன செய்யணும்? இந்த டெஸ்ட விடுங்க. உலகத்துக்கெல்லாம் அருளை அள்ளி வழங்கக்கூடிய மகான், எல்லாத்துக்கும் செல்வத்தை வாரி வழங்குற பரக்கத்தை கொடுக்கிற மகான், கையில இருந்து காசு பணத்தை அள்ளி கொடுக்கணும்ல. எந்த மகானாவது காசு கொடுக்கிற மகான் இருக்காரா? எடுக்கிற மகான் தான் இருக்கிறார். கொண்டா போடு, பில்ல போடு, வச்சுட்டு போ, தச்சனம் கட்டு, 10,000 ரூபாய் கொண்டு போய் வச்சுட்டு மகான் தெரிஞ்சு 1 ரூபா வாங்கிடுவாங்க. மகானுக்கு 10,000 தச்சனை போகும்போது 1 ரூபா. எதுக்கு 1 ரூபா? மகான் 1 ரூபா தந்தாலும் பறக்கத்து. நீ 1 ரூபாய் கொடுத்துட்டு மகான்ட்ட 10,000 வாங்கப்பா, அவர்தான் மகானாச்ச. அப்படி செஞ்சா சரி. மற்றவங்க கைகளை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதர் எப்படி மகானானார்? என்ன அளவுகோல்? பெரிய ஜிப்பா போட்டா மகானா? நீண்ட தஸ்பீ பண்ணி வச்சு பள்ளியாச தூண்ல சாஞ்சி 1.5 மணி நேரம் தஸ்பீ செய்யற மாதிரி தூக்கத்தை கொடுத்து சீனை கொடுக்கிறவர் மகானா? மகானுக்கும் சாதாரண ஆளுக்கும் டிஃபரெண்ட் 1 மீட்டர் துணிதானா? 20 ரூபாய் பெருமாள் தஸ்பீ பண்ணிதானா? 1 மணி நேரம் பெட்ல படுத்து தூங்குறத தூண்ல சாஞ்சி தூங்குறதானா மகானுக்கு அளவுகோல்? அது சலாம் சொன்ன உடனே அலைக்கும் சலாம்னு பதிலா சொல்லுவோமே, அப்படி சொல்லாம அலைக்கும் சலாம் அப்படி வாய்ப்புல சவுண்ட குறைச்சி அப்படின்னு இந்த தலையாடுற மகானுக்கு அளவுகோலா? என்ன அளவுகோலை கண்டுவிட்டு மகான் பெரியார் காலில் போய் உள்ளீர, அவர் காலை தட்டு கும்பிடுறீல, காலை கழுவி குடிக்கிறீல. மகானுக்கெல்லாம் பெரிய மகான், மனிதர், உலகத்தினுடைய அருட்கொடை, உலகத்திற்கு முன்மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த மகானை பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? இந்த மகான மாதிரி அடுத்தவனை தான் காலில் விழுந்து ரசிக்க வச்ச மகான் அவர். வந்து கேட்கிறார் நபித்தோழர் ஒருவர், அல்லாஹ்வுடைய தூதரே, பல தேசங்களுக்கு சென்றேன், அவர்களின் தலைவர்களுக்கு மக்கள் எல்லாம் விழுந்து கால்களில் விழுந்து சாஸ்திராங்கம் செய்யக்கூடிய காட்சியை கண்டு எனக்கு அனுமதி தாருங்கள், அதற்கு தகுதி படைத்தவர் நீங்கள், நான் உங்க காலில் விழணும். கொடுத்தாங்களா ரசூலா? பரவாயில்ல, அப்பா வா உழு உழு, ஊர்ல போய் சொல்லி கூட 2 பேர் கூட்டிட்டு வந்து உழு. ஏன்னா உழ வைக்கிறதுக்கு காசை கொடுத்து உழ வைக்கிறான் இன்னைக்கு. பெரும்பாலும் அரசியல் மேடைகள்ல ஆளு பெரிய ஆளா காட்டணும்னா அவர் மேல வரும்போதே சட சட சடன்னு காலில் விழுந்துகிட்டே இருப்பான். தொட்டு 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 நல்லா 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 இருந்தா ஆளுக்கு 500 ரூபாய் வெட்டிடுவாரு. 2 நிமிஷம் அப்படி குடிஞ்சு எண்ணிக்க, 1 நிமிஷம் குடிஞ்சு எண்ணிக்கிறவன். இது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரே, பரவாயில்லையே, நல்ல முடிவெடுத்திருக்கிறிய, இப்பதான் கரெக்டா சிந்திச்சிருக்கிற, காலில் விழப்பா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஏனப்பா, ஏன் இந்த வேலை? உலகத்தை பாரு, நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன் பாரு. உலகத்துல நடப்புல ஒரு காரியம், மக்கள் எல்லாம், உலகத்து மாந்தர் எல்லாம் அவர்கள் கட்டி இருக்கிற தமது கணவனின் கால்களில் விழுந்து மனைவியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சஜ்ஜா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையே நிப்பாட்டி புட்டு செய்யாதேன்னு தடை பண்ணி வச்சிருக்க, செய்யாத எனக்கு நீ புதுசா இன்னொன்னு உருவாக்க வர்றியா?
நடப்புல இருக்கிறதே ஒளிச்சிருக்கிற நீ என்ன திரும்ப என்னைய கொண்டு அதுல தள்ளுற? ஊழல ஒளிச்சு வச்சிருக்க நானு ஏன்டே 50 ரூபாய் லஞ்சத்தை கொடுக்க விடுறியான்னு கேட்ட மாதிரி ரசூலுல்லாஹி. ஊழல் ஒழிப்பு இன்னைக்கு வச்சிருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஒரு ரேட் இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க வச்சிருப்பாங்க டிபார்ட்மெண்ட். எந்த லஞ்சத்தை பிடிப்பாங்க தெரியுமில? ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 150 ரூபாய் வாங்கியவர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார். போட்டோவோட வரும். 550 ரூபாய் வாங்கியவர் சிக்கினார். 1100 ரூபாய் வாங்கியவர் சிக்கினார். 5 கோடி 50 கோடி 500 கோடி 5 மில்லியன் 10 பில்லியன் 100 ட்ரில்லியன் கொள்ளையடிச்சது இல்ல நம்ம நாட்டுல. சொல்லி தெரியணுமா? நான் உங்களுக்கு புகார் சொல்லி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தெரியணுமா? களத்துல இறங்கணும். அப்படியே மொத்தமா கொத்து கொத்தா அல்லலாம். அரசியல்வாதிகள் இடத்துல, பெரும் பெரும் வியாபார முதலைகள் இடத்துல, மிகப்பெரிய நடிகர்கள் இடத்துல கொட்டி கிடக்குது. எவனையாவது பிடிச்சிருக்கா லஞ்ச ஒழிப்புத்துறை? ஒரு வேலையும் பிடிச்சிருக்கிறார். பூனையை மட்டும்தான் பிடிப்போம், யானையை பிடிக்க மாட்டோங்கிற அவருடைய கொள்கை. ஏன்? யானை ஒரு கமிஷனை கொடுத்துருது, பூனைக்கு கொடுக்க வழி இல்ல. கொடுக்க முடிஞ்சா அவர் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 500 ரூபாய் கொடுப்பாரு. இவன் என்ன நம்மளை கேவலப்படுத்துறாரு? 500 ரூபாய் தம்பி புடிச்சு போடுறா உள்ள. இந்த மாதிரி இல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. உலகத்திலே இருக்கிற லஞ்சத்தையே ஊழலையே காலில் விழுந்து வழங்குகிற கலாச்சாரத்தையே ஒழித்து தடை செய்து அல்லாஹ்விற்கு மாத்திரம் நான் சஜ்தா செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறேன். சட்டத்தை போட்டு அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிற நீ ஏன் காலிலே விழுந்து என்னையே டைவர்ட் பண்ண வைக்கிறியா? கூடாது. அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம் வல் ஜிபால் வஸ் ஷஜர் அத்வாப் வ கஸீர் மினன் நாஸ். பார்க்கலையா நீங்க? வானம், சூரியன், சந்திரன், பூமி, மரங்கள், கால்நடைகள், உயிரினங்கள், மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்றாங்கப்பா. அதான் கரெக்ட். அப்படி சொன்ன மகானுங்க என் காலில் விழுன்னு சொல்லி இவர் மகானா? இந்த மகானை பின்பற்றி போகணும். இவர் சொல்றது சட்டமா? இவர் தந்தா பரக்கத்தா? இவர் பிசைஞ்சு தர்ற சோத்தை தின்னா உலகத்தில் இல்லாத நோய் வேணா வரும். அதுக்கு வேணா கேரண்டி கொடுக்கணும். ஏன்? பல மகானு வருஷம் 2 வருஷமா நகம் விட்டாத மகான். நகத்துக்குள்ள 1.5 கோடி அழுக்கு இருக்கும். பிசைஞ்சு குட்டுட்டாங்கன்னா அப்படியே சாறு விழிஞ்சு சாக்கடையை சாறு விழுகிறதுக்கு பதிலா சாக்கடையை சல்லடை கட்டி அதுல ஒரு மொத்தத்தை எடுத்தோம்னா எவ்வளவு பயங்கரமான சாக்கடையா இருக்கும். அந்த மாதிரி சாக்கடையை விரலுக்குள்ள சேகரிச்சு வச்சிருப்பார். அந்த விரலை கொண்டு சோத்தை பிணைஞ்சு கொடுக்கிறாரு. மகான் திங்குறீங்க. தரீகா, எங்களுடைய தரீகா புனிதம்னு பேசுறீங்க. சாதிலியா தரீகா, காதிரியா தரீகா, என்ன உங்க தரீகா செட்டப்ல என்ன? நான் படிச்ச மதரசா சாதிலியா தரீகா. தரீகாவோட என்ன சொல்லி கொடுப்பாங்க? வியாழக்கிழமை மகரிபுக்கு பிறகு ஹல்கா. என்ன ஹல்காவா? ரவுண்டா நினைக்கிறது. மாணவர்கள் எல்லாம் நிக்கிற மதரசாவில் வியாழக்கிழமை மகரிப் பிறகு பிரின்சிபல் பெரிய எஜென்ட் வந்துருவார். சதுரம் தெரிஸ் வந்து ஆரம்பிச்சு வைப்பார். எல்லாம் உட்கார்ந்துருப்போம். எல்லாம் எந்திரிச்சு ஒத்தரா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சங்கிலி மாதிரி கையை கோத்து ரவுண்டா நினைக்கிறது. அல்லாஹ் பெரிய எஜென்ட் ஆரம்பிப்பார். உடனே எல்லாரும் அல்லாஹ் கேட்கறதுக்கே கம்பீரமா ஒலிக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தை. ரெண்டாவது அல்லாஹ் 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 அல்லாஹ். வண்டி ஓடும் டங்க டக டங்க டக 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பல்லவன் ரயில் ஓடுற மாதிரி ஓடும். அடுத்த ஸ்டெப்புக்கு வண்டி போய்கிட்டே இருக்கும்போது டிராக் மாறும். 2 வீலர்ல போய்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கியர் போட்ட உடனே 20ல ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கூடுது. செகண்ட் கியர் 30ல ஓடுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கூடுது. 40ல போர்த் கியர்ல போட்டு 40ல ஏறி 50 60 80 வரைக்கும். அது மாதிரி அல்லாஹ் 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 அடுத்த ஸ்டாப்புக்கு கடைசியில் முடிச்சுப்பார். என்னங்க செஞ்சிய? அல்லாஹ்வை திக்ரு செஞ்சோம். இதான் அல்லாஹ்வை திக்ரு செஞ்ச லட்சணமா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியா காட்டி தந்தாங்க? நபி வழி இதுவா? واذكر ربك في نفسك تضرعا وخيفة بدون الجهر من القول بالغضب والآصال. குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான்
வதுக்குர் ரப்பக, உமது இறைவனை நீங்கள் விக்ர செய்யுங்கள், ஃபீ நஃப்ஸிக, உங்கள் உள்ளத்திலே, தலர்ருஅன் பணிவாக, வஹீஃபத்தன் ரகசியமாக, வதூனல் ஜஹரி சப்தம் இல்லாமல், முட்டாப்பேலு கூட விளங்குற மாதிரி. ஒன்னு சொல்லிட்டு விட்டா தப்பா புரிஞ்சுக்க கூடாதுனாக பணிவா கூப்பிடு, ரகசியமா கூப்பிடு, சத்தம் இல்லாம கூப்பிடு. பில் உதுபி வல்லாசால், காலையில் மாலையில் அல்லாஹ் இப்படி கூப்பிட்டு திக்ரு செய்யப்பா. நாம என்ன பண்ணிருக்கோம்? அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேலி குத்தாக்கி கூப்பாடு போட்டு ஜதுபு சொல்லுவாங்க. ஜதுபு வந்துட்டா ஊரம் சாமியாத்தா, அந்த மாதிரி மாரியாத்தாவுக்கு வந்து ஆடிச்சுன்னு சொல்லுவாங்க, சாமி ஆடுதுன்னு. வந்து பாருங்க, நீங்க உள்ள இருக்கிற சாதிரியாவது பரவாயில்ல, பாதிரியா அதை விட கூத்தா இருக்கும். சாதிரியால லைட் எரியும். புதுசா வந்த பயிரோட அடிக்கடி அதிர்த்துல கொட்டுவாங்க, அவனுக்கு தாங்க முடியாது. பார்த்தோன்னே என்ன இப்படி குதிக்கானோ திருப்பி வந்துடும். ஈனி சிரிச்சிருவானோ அதிர்த்து கண்ணு மட்டும் முடிச்சிருக்கும். முடிச்சுட்டே இருப்பாரு. சிரிச்சாலும் கையை விட்டு நடக்கணும் ஒரு கொட்டு. அடுத்த வாரம் சிரிக்க கூடாது, அதுக்காக காதிரியா தரிக்காவில இந்த கொட்டு வாங்குற சிக்கல் இருக்காது. எப்படி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு நிற்கிறது, சிரிக்க சிரிச்சுட்டு போட்டுமாப்பா. அப்படியே மாவை பரப்பி வச்சு இருட்டுக்குள்ள இருட்டு இருக்குது. எதுக்குப்பா இருட்டு? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி வந்துருவாருங்க. காதிரியா அப்துல் காதிர், காதிரியா தரீகா பேர் எப்படி இருந்து தெரியுங்களா? மொய்தீன் அப்துல் காதிர் ஜிலானி. அந்த காதிரில இருந்து எடுத்து காதிரியா வச்சு விட்டாச்சு. காதிர் ஜீலானி உள்ள வந்து அப்படி ஹுலூல் ஆவார்கள். என்ன ஹுலூல்? ஹலாலாக வந்துட்டாரோ உள்ள நுழைஞ்சிட்டு நம்ம கூட்டத்தை கடந்துட்டு போயிடுவார். லைட்டர் போட்டு பார்த்தா வந்துட்டு போன அடையாளங்கள், சுவடுகள். உள்ள போகும்போது சொல்லுவாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க, அது எப்படிப்பா வருவார்? அதான் இறந்துட்டாரு, அது எப்படி வர முடியும்? பொய்ன்னு நினைக்கிறியா? வெயிட் பண்ணு, எல்லாம் முடிஞ்ச பிறகு பாரு, அவர் வந்துட்டு போனதுக்கான அடையாளம் இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் நீ நம்பு. சரின்னு போய் நின்று ஆடுனா, ஆடி முடிச்ச பிறகு லைட் எல்லாம் போட்டா வந்துட்டு போன அடையாளம் அப்படியே கால் தடம் விட்டா எப்படா இது அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே செட்டப் ஆகணும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது வண்டி திக்கிற ஓடிக்கிட்டே இருக்கும்போது இருட்டு கும்பிருச்சா கொஞ்சம் கூட வெளிச்சம் தெரியாம. ஏன்னா சில நேரத்துல கொஞ்சம் பெரிய ஆளா இருக்குன்னு வச்சுக்குவோம், கரண்ட் போன உடனே லைட்டா அமர்த்தின உடனே என்ன பண்ணுவாருன்னா, லேட்டாக்குனா லேசா ஆளு போறது கண்ணுக்கு தெரிஞ்சிடும். லைட் அமர்த்தின உடனே ஒரு ஆளு கடகட நடந்து போயிட்டு மெதுவா பூனை கால் மாதிரி சட்டி சட்டி நடந்து போயிட்டு வந்துரு. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மங்களா தெரியும்ல, வெளிச்சம் தெரியும்ல, லேட் பண்ணா தெரிஞ்சிடக்கூடாது. அமர்த்தின உடனே போயிட்டு நடந்து நின்று போயிடு. பாத்தியா கால் தடம். அதுக்கப்புறம் கூட்டத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு ஊர்ல போட்டு விட்டு போட்டுட்டு அமர்த்தம் திரும்ப போட்டு விட்டான், மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுடைய வண்டவாளம்லாம் தெரியும். அது இப்படி எல்லாம் திக்ருங்கிற பேர்ல, தரீகாங்கிற பேர்ல மார்க்கத்தை அடகு வச்சு இது நபி வழியா? நபிகளா இப்படி சொன்னார்களா? பரக்கத் யாராலும் பரக்கத் தர முடியுமா? அல்லாஹ்வை தவிர பரக்கத் தருகிறவன் எவரும் இல்லை. எனவே தரீகா என்பது நபி வழி இல்லை, மதுஹபுகள் நபி வழி இல்லை, நாம் செய்யக்கூடிய இந்த பொருளாதார பித்தலாட்டங்கள் நபி வழி இல்லை. உண்மையில நபி வழியில் நடந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் காட்டிய போதனையின் அடிப்படையில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லதோர் வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும்
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah